லாபம் 5, 10, 20 வந்தாச்சு. வாங்கண்ணே காந்தி அண்ணே. ஆமாண்ணே. ஸ்ட்ராங்கா லைட்டா? மாயாண்டி அண்ணே ஏற்கனவே ஏகப்பட்ட பாக்கி இருக்கு. மேல மேல டீயை கொடுத்து கடனை ஏத்தாதப்பா. அட நீ என்னப்பா அறுப்பு நாள் வந்து ஆள் அனுப்பிச்சா அரை மூட்டை நெல்லை கொடுக்க போற. கடன் தீர போகுது, சாப்பிடுப்பா நல்லா. பட்டப்பகலில் முகமூடி கொள்ளை அப்பு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இந்த கள்ளக்காதல், கணவனுக்கு துரோகம், மனைவி வாலிபருடன் தலைமறைவு, அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா வாசிச்சு சொல்லுங்கண்ணா. அட செவிட்டு பயல, ஓம் பொண்டாட்டியே இன்னொருத்தோட ஓடி போயிட்டா, அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? தோராயமா ஒரு புள்ளி விவரம் கிடைச்சா இந்த பொண்டாட்டியை பறி கொடுத்தவங்களை எல்லாம் வர சொல்லி ஒரு சங்கம் அமைக்கலாம் பாருங்க. மேலத்திருக்காரங்கனாவே உங்களுக்கு எல்லாம் ஒரே இலக்காரமா போச்சியா? போயா போப்பா. என்ன தம்பி வாங்க. தண்ணி வேணும். தண்ணியா? டீ சாப்பிடு. என்ன யோசிக்கிற? சும்மா சாப்பிடு. சும்மா சாப்பிடுப்பா. நம்ம கடை டீ அருமையான டீ, சாப்பிடு. ஊருக்கு புதுசா, பயப்படாம சாப்பிடுப்பா. சாப்பிட்டியா? அக்கம் பக்கத்துல 40 காசு, நம்ம கடையில 30 காசு தான். என்ன தம்பி யோசிக்குது? என்ன இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான்? காதுக்கு செவிடா இருக்குமோ? இரு நானே வந்து எடுத்துக்கிறேன். காசு இல்லாம டீ சாப்பிட ஏங்கறதான கிடைச்சது? ஐயோ மாயாண்டி என்னண்ணா வடக்கு இந்த காசு அவங்கிட்ட கொடு. வேண்டாண்ண வாங்கிக்கடா காசு. வேண்டாண்ண வாங்கடா காசுண்ணா. ஏய் காசு குடுக்கலன்னு தானே அவனை அடிச்ச? ஆமாண்ண. ஏய் காசு கொடுத்துட்டல, அவன் கொடுத்த அடிய திருப்பி கொடு. அதான
பிடிச்சு கட்டுக்கடா அவன மரத்துல. ஏண்டா ஆளை விட்டு அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து? இல்ல நான் அப்படி செய்யல. நொறுக்கிடு வரும். வேண்டாம் வேண்டாம். வா. உன் பேர் என்ன? மாரிமுத்து. ஊரு? பண்ணப்புறம். இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்தேன். வீரன் தம்பி, வணக்கம் தம்பி. வாங்க. உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல தம்பி, கீழத்திரு கருவக்காடெல்லாம் ஏலம் விட்டாச்சு. நம்ம மேலத்திரு கருவக்காடு விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஊர்ல பெரியவங்க நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே? தம்பி, என்னதான் ஊரை கலந்து ஒரு முடிவு பண்ணாலும் ஊருக்கு தலைக்கிட்டு குடும்பம் நீங்க தானே. உங்களை கேட்காம ஒரு முடிவு பண்றது அவ்வளவு முறை இல்லைங்களே. சரி, ராத்திரி மடத்துல ஊரை கூட்டி ஒரு முடிவுக்கு வருவோம். நல்லது தம்பி, போயிட்டு வரேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. பேரு நல்லாதான் இருக்கு. படிச்சிருக்கியா? எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. ஏன்? எங்க அப்பா இருந்த வரைக்கும் என்ன படிக்க வச்சாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னால படிக்க முடியல. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவோட கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மாவோட கொடுமையா? ஆமாங்க, சின்னம்மாவோட கொடுமை. அண்ணே, வயிறார சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். எங்க போற? எங்க போறதுன்னே தெரியல. நெல்லு, நீ இங்கே இருக்கலாம். மச்சான், இன்னைக்கு காலையில தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள உன்னை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்களே, நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா உங்க அப்பா கேட்டா தானே. சரி சரி, நீ வர்ற வரைக்கும் உன் ஞாபகமா எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன உலகம்மா, முத்தத்தை இப்படி சத்தம் போட்ட கேக்குறது? யார்கிட்ட கேட்டேன்? என் புருஷன் கிட்ட தானே கேட்டேன். புருஷன் கேக்குறது ஒரு முறை இருக்கு. ஏதாவது பரிபாஷையில் கேட்கணும். பரிபாஷையா? அப்படின்னா அப்படின்னா வந்து வந்து இப்படி வச்சுக்கிறோமா? சிரிப்பு கொடுனா முத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். நாம ரெண்டு பேருக்குள்ள யாரு சிரிப்பு கேட்டாலும் முத்தம் கொடுக்கறோம்.
மச்சான் நாம தனியா தானே இருக்கோம், சிரிப்பு கூட கொடுக்குறேன் மாப்பிள. என் பொண்ணை தொடலையே. எங்க தொட விட்டீங்க? தாலி கட்டும் போது தொட்டது, அப்புறம் பிரிச்சுட்டீங்களே. மாப்பிள வாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். மாப்பிள பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போது இருக்கு, அது வரைக்கும் டீ சாப்பிட்டு போங்க. முருகா 3 டீ போடுப்பா. போறேனே வாங்க. ஏது புது மாப்பிளையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்புறாப்புல இருக்கு? அதான் இல்ல, மாப்பிளைய மட்டும் தனியா அவங்க பெரியப்பா ஊருக்கு அனுப்புறேன். ஏன்? பொண்ணு ஜாதகப்படி இன்னும் 3 நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தியா? யாரு உயிருக்கு? என் உயிருக்குதா ஐயா? அதனாலதான் அவரை மட்டும் அனுப்புறேன். மாப்பிள தூசி தட்டுறேன். இன்னும் 3 நாளைக்கு நீங்க எதையுமே தட்டக்கூடாது. அட சீக்கிரம் டீய போடியா, நிறைய தூசி சேர்ந்துரும் போல் இருக்கு. பஸ் வந்தா புஷ்னு போயிடும் நாங்க. ஆமா போச்சுக்காதனே, இதோ வந்துட்டேன். இந்த டீ குடு 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 குடியா. இந்தாங்க மாப்பிள சாப்பிடுங்க. ஐயே ஆளு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. சரி எடுத்து போட்டு குடி. மாப்பிள குடிக்கிறாரா இல்ல கிளாஸ கடிக்கிறாரா? மாப்பிள அது வெறும் கிளாஸ். இந்தாயா. அம்மா நீ காசு கொடுத்துட்டு வாமா, பஸ் வரா போல் இருக்கு, நான் அங்க இருக்கேன். இந்தாங்க. இதனால் சாயுடைய சமூகத்தை தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊர் அம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு பேச இருப்பதால் இவ்வூர் பொதுமக்கள் எல்லோரும் ஆலமட்டத்தில் கூடுங்கோ. இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ. வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க, உட்காருங்க உட்காருங்க. இங்க பாருங்கய்யா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அம்மன் கோயில் திருவிழாவை மட்டும் சிறப்பா நடத்தி தான் பழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் நடத்திடுவோம். என்ன சொல்ற சேர்வ? ஆத்தா புண்ணியத்துல ஏராளமா விளைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, தாராளமா செலவு பண்ண வேண்டியதுதானே? பாத்தீங்களா, சேர்வதான். எங்க இந்த வருஷமும் இந்த ஆட்டம் பாட்டம் வான வெடிச்ச எல்லாம் உண்டு இல்லங்க? யாரா இவன் இல்லாமலா? எல்லாம் உண்டு. ஒயிலாட்டத்துக்கு ஒட்டம் சத்திரத்துக்காரனை போட்டுருவோம், மயிலாட்டத்துக்கு நம்ம ஊர் மாரசாமியை போட்டுருவோம், அதோட உடையப்பத்தோட அர்ச்சனாலத்தையும் போட்டுருவோம். ஆட்டம் பாட்டெல்லாம் விடுங்கப்பா. இந்த வருஷம் திருவிழாவில யாரெல்லாம் மாடு விட போறீங்க? அது என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? பண்ணையார தவிர வேற யாருங்க மாடு விட முடியும்? அட என்னங்க இது, நம்ம வீரண்ண இருக்கையில அவர் மாட்டை பத்தி பேசாம என்னமோ பண்ணையார் காளைய விடணும்ங்கிறீங்க. உட்காருங்க உட்காருங்க. இந்த பாருங்கய்யா, இந்த ஊர்ல முத மாடு பிடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததே நம்ம வீரண்ணனோட தலைக்கட்டு குடும்பம் தாயா. அதனால அவரோட மாட்டத்தான் முதல்ல விடணும். ஏப்ப 10 வருஷமா எங்க போச்சு உங்க தலைக்கட்டு பரம்பரை பழக்க வழக்கம் எல்லாம்? அதானே, இந்த ஊர்ல இந்த 10 வருஷமா நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க நம்ம பண்ணையார விட்டா வேற யாரு இருந்தா? இந்த பாருங்க, ஏதாவது பேசுறதா இருந்தா நேரா பேசுங்க. 10 வருஷம் அது இதுன்னு ஜாடமாடையா பேசாதீங்க. இப்ப எதுக்கப்பா அந்த பேச்செல்லாம்? நடக்க போற திருவிழாவை பற்றி பேசி ஏதாவது முடிவெடுப்போம். வழிபடியா திருவிழா பச்சை நிறுத்துங்கய்யா. தெருவுக்கு வந்து எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னையா நடந்துச்சு? இந்த அருக்கான வீரன் எங்கேயோ இருந்து வந்த அநாத பயலுக்காக என்னை அடிச்சு என் கடையை நொறுக்கி நாசப்படுத்திட்டான். இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நாங்க நியாயம் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிற? என் கடையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு 3000 நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்புறம் இவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். என்னது மன்னிப்பா? நானா? அதுவும் இவன் காலையா? இத பாரு வீரா, ஊர் கட்டுப்பாடு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிதான், போயா உங்க பஞ்சாயத்தும் நீங்களும். ஊர் பஞ்சாயத்து கட்டுப்படாம மீறி போறவன் எவனாதாலும் மரத்துல வச்சு கட்டுவிடா. எவனாவது ஒரு 8 எடுத்து வச்சீங்க, ஒருத்தம் பொண்டாடி கழுத்துல கூட தாலி இருக்கா, ஜாக்கிரதை. என்னங்கடா பெருசா எந்திரிச்சு நிக்கிறீங்க? சீவிரியா மகந்துருவா மகந்து.
இந்த கட்டையில போற பையன் எப்ப வந்து கால் வச்சானோ வீடு ரெண்டு பட்டு போச்சு. இந்த சனியை எப்ப தொலைவானோ ஊர் மக்கள் நிம்மதியா வாழாகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்தோன்னு பேசிக்கோ. வணக்கம் தம்பி, உங்களுக்காக தான் நான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? தம்பி, நீங்க பஞ்சாயத்துல இருந்து போன பிறகு வாய் தகராறு முத்தி பெரிய கலாட்டா உருவாயிடுச்சு தம்பி. தம்பி, அவன் குண்டக மண்டக பேசி விட்டாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மேல தெருவுக்கும் கீழ தெருவுக்கும் இனிமே எந்த உறவும் கிடையாது. எவனாவது மேல தெருக்காரன் கீழ தெருக்குள்ள நுழைஞ்சா ஒத்த பனை மரத்துல கட்டி வச்சு உயிர் போற வரைக்கும் அடிக்கணும். என்ன இறக்கி விடுறீங்களா? 3 ரூபா வச்சிருக்கியா? சீக்கிரம் ஏறிக்க, வண்டி போகணும், நேரமா இல்ல. என்கிட்ட காசு இல்லைங்க. காசு இல்லையா? அப்புறம் ஏன் வண்டி நிறுத்துற? இந்த பக்கம் ஏறிக்க. அதான் காசு கொடுக்குறாருல, வாங்கிட்டு ஏறிக்க. என்னாச்சு? சரியான சாகுராக்கியே இருக்க. போலாம். ரைட் ரைட். என்னப்ப யோசிக்கிறேன்? எல்லா வேலையும் செய்வேன்னு சொன்னீங்க, இந்த வேலையும் செய்வியா? தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காதவங்க மத்தியில சோறு போட்டு இடமும் கொடுத்தேன்னு உன் கடுதாசியில எழுதியிருந்திய. இப்ப என்னப்பா தாகம் அடங்கிருச்சுன்னு புறப்படியா? என்ன தெய்வம்னு சொன்னேன். தெய்வத்தை கும்பிட வர எவனும் கோயில்லையே தங்கிடுறது இல்லைன்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. கோழிக்கு லக்கேஜிங்க. கோழி வயசு வரலையா? மச்சா, உலகம்மா உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, மச்சா, உலகம்மா. ஏய், நீ என்ன உலகம்மா? உலகம்மா மச்சா, உலகம்மா உலகம்மா உலகம்மா. அழகு சுந்தரம், ஒரு அடி காலை எடுத்து வச்ச என் மக விதவை ஆயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை கொலையே பண்ணிடுவேண்டா. கொலை பண்ணிருவியா? மாமா, நான் இன்னைக்கு பிரிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 3 நாள் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்றத நீ ஞாபகம் வச்சுக்கடா. வச்சுக்கிறேன். நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரே 2ஆ பிரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எங்களுக்கு இருக்கிற பந்த பாசம் அறந்து போச்சு. மேடம், மாமா, உன் மக கழுத்துல கட்டி இருக்குதே, அது நான் கட்டின தாலி. ஞாபகம் வச்சுக்க. அட மண்ணாங்கட்டி மாப்பிள, தாலி, பெரிய தாலி. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் போலி. அப்ப நான் பித்தளையில் வாங்கினா அசல் தங்கமியா? அத அவன் மண்டையில உரைச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த பொடி பையன் என்னைய பேச்சு பொண்ணை கூட்டிட்டு வாயா போ. அதானே. உலகம்மா. ஆமா. அட, உலகம்மா மச்சா, உலகம்மா மச்சா, வாங்க. உலகம்மா. என் ஞாபகத்தை வந்து கோழியாவது வச்சுக்க. உலகம்மா. அப்பா, அவர் ஞாபகமா இந்த கோழியாவது வச்சுக்கிறேன்ப்பா. கோழிய வச்சுக்கிறியா? ஆ. சரி, வச்சுக்க. ராத்திரி குழம்புக்காவது ஆகும். மச்சான், இனிமே சிரிப்பு கூடன்னு நான் யார்கிட்ட கேட்பேன்? ஏன் பிள்ளை சிரிப்பு சிரிப்புன்னு புலம்புற? நீ சிரிப்பு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி இவன் சிரிப்பு தரமுங்கிறேன். பெருசு, என்ன தவிர என் பொண்டாட்டிக்கு நான் சிரிப்பு கொடுத்தீங்க, காலக்கை வாங்கிடுவேன். இந்த வருஷம் கம்மா மீன் ஏலம் எடுக்கிறத பத்தி என்னையா முடிவு எடுத்திருக்கிற? இந்த தடவை நான் எடுக்கிறதா இல்லைங்க. ஏன்? வருஷம் நீ தானே எடுப்ப. இருக்கலாமுங்க, ஆனா இந்த வருஷம் போட்டி ரொம்ப பலமா இருக்கு. மேலையூர்காரங்க எவ்வளவு பணமானாலும் கொடுத்து குத்தகை எடுக்கலாம்னு இருக்காங்க. அவனுங்க கம்மா மீனை ஏலம் எடுக்க வரலையா, இந்த கீழையூர் கௌரவத்தையே ஏலம் எடுக்க வந்திருக்கிறானுங்க. அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பணமானாலும் சரி நான் தரேன், நீயே எடு. ஏலம் எடுக்கிறாங்க, ஏலம். மறிக்கொழுந்து பணம் எடுத்துட்டு வாமா. என்ன மறிக்கொழுந்த கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? மறிக்குழந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
மேகம் ஒன்று வானில் மிதக்கிறதே பொன்மையிலே வானத்துக்கு வெள்ளை அடிக்கிறதா உண்மையிலே மேகம் ஒன்று வானில் மிதக்கிறதே பொன்மையிலே வானத்துக்கு வெள்ளை அடிக்கிறதா உண்மையிலே ஓடக்கர அழகு முழுக்க மறைஞ்சு முடிச்ச சித்திரமா சின்ன மரம் முழுக்க கருத்து எழுதி கொடுத்த பத்திரமா பட்டு இவ வச்சதனா பட்டு கடலையா பட்டு கயிறு கட்டாதா பட்டு அன்னக்கிளி ஆடி நடக்கையில் ஆறுமை விட்டு போகும் சாதி மல்லிகை தமக்கு நிற்குது சாமக்கருது விளக்கு நிற்குது சாதி மல்லிகை தமக்கு நிற்குது சாமக்கருது விளக்கு நிற்குது ஆடு பண்ணையிலே வெட்டு கட்டி பாடு பூங்குயிலே மாசம் வந்தது வயசு வந்ததம்மா பூங்கொடிகளும் மாங்கிளைகளும் புடவ கட்டுதம்மா சாதி மல்லிகை தமக்கு நிற்குது சாமக்கருது விளக்கு நிற்குது முத்து, அண்ணே நம்ம ஊர் பஸ் வந்ததும் இதெல்லாம் கொண்டு போய் வீட்டுல சேர்த்துரு. நான் யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்தா இத வச்சுக்க. சரிங்க அட பாவிங்களா, எல்லாரும் குழந்தை குட்டியோட இருக்காங்க. நான் எப்போ உலகம் அடை செய்யறது, குழந்தை பத்துக்கிறது? ஐயோ பெருசு, என்னப்பா இந்த ஊரு ரெண்டு பட்டு கிடக்க, அதெல்லாம் ஒன்னா சேர்க்கூடாதா? இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்ற? ஊரு ரெண்டு பட்டு கிடக்குது அதை சொல்றியா, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்குத அதை சொல்றியா? ரெண்டும் தான். பஞ்சாயத்துல முடிவு பண்ணது பண்ணதான். பஞ்சாயத்து முடிவு பண்ணா பண்ணதானா? பெரிய ஐநா சபை இருக்கிறது 100 வீடு, இதுல நீங்க பெரிய மனுஷங்க. ஏன் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேரையும் பிடிச்சு போடுறேன். சம்சாரத்தை பயிலுக்கு என்ன சாகாம எல்லாம் எடுக்கிறாங்க. சின்ன பையங்களா, இதை கேளுங்கப்பா. டேய், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்டா, ஊரு கூடவே மாட்டீங்க. ஓடிட்டீங்களா? ஐயோ, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஏக்கா ஏக்கா, இன்னைக்கு யார்கிட்ட கேளுக்கா? இவ்வளவு மறைஞ்சிட்டாளா? ஐயோ, என் குறை யார்கிட்ட கேட்பேன்? அம்மா டிபன் ரெடியா? இதோ வந்துட்டேன். ஐயோ என்னம்மா நீ, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, டிபன் கொடுமா. அடாடாடா, இந்தாடி, நீ நேரம் ஸ்கூலுக்கு போறதும் போதும், என் உசுர வாங்குறதும் போதும். ஏண்டி இந்த 4 இட்லியை கூட எடுத்து வச்சுட்டு போ தெரியாதா? கோச்சுக்காதம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, நான் வரமா. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. மங்களக்கா, மங்களக்கா. என்ன மாதிரி குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போறியா? ஆமாக்கா, டவுன்ல இருந்து ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? வேணாம்மா, நேத்து வாங்கிட்டு வந்ததே இன்னும் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. பாத்தியாக்கா, மறந்துட்ட பாத்தியா? வருஷம் நான் பூ வச்சு பாஸ் பண்றேன். இந்த வருஷமும் என்ன பாஸ் பண்ண வச்சிரு சாமி. டேய், அங்க பாருடா, மாரிமுத்து பாட்டு பாடிட்டு இருக்கு. ஏய், நீ ஆடுறா. டேய், தள்ளிடா, தள்ளிடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா, நான் பேசுறேன்டா. ஏய், சாப்பாடு. மாரிமுத்து சாப்பாட்டுல மண்ணுடாய். பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம். இதுவே உனக்கு பாதம். போங்கடா.
ஒன்றரை கண்ணு கணக்குவாதியார் இருக்காருலடி, அவர் ரொம்ப மோசம். பாடத்தை நடத்தி முடிச்சதும் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து புரியுதா புரியுதான்னு கேக்குறாருடி. சீச்சி, அப்படி எல்லாம் இருந்திருக்காது. அவர் என்ன பார்த்திருப்பாரு, அதான் ஒன்ன பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் பண்டிட் மாதிரி வர முடியாதுடி. என்னங்கிற நீ? ஆமாண்டி, இன்னும் கூட பாரு, பசியோட கொடுமையை பத்தி எவ்வளவு அழகா பாடம் நடத்தினார்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். கருமம் கருமம், சரியான பைத்தியக்கார பயப்புள்ள இருக்கிய. ஐயோ, தப்பாவீங்களா? யாரு எனக்கு நாமம் பட்ட சொல்லுடா, சொல்லு. ஊரை அழகு விட்டாலே அழகு அழகு ஒரு வழி அழகு அழகு வராது அழகு 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 வேணா உனக்கு கும்புற அழகு வேணா அழகு 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 கிணறு சுத்தாதீங்கப்பா அழகு.
சீக்கிரம் ஓடி வாங்கடி எங்கடி ஐயோ சாரி ரொம்ப வலிக்குதா ஐயோ கண்ணு ரொம்ப சிறந்திருக்கேன் பரவாயில்லைங்க சரியாயிடுச்சு போறேன்னு சொல்லிடா போறேன்னு சொல்லிடா போறேன்னு சொல்லிடா போறேன்னு சொல்லிடா போறேன்னு சொல்லிடா என்ன பையன் அடிக்கிறீங்க? எங்க போறேன்னு சொல்றான்? பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்கண்ணா. என்னையா அது? போக மாட்டேன்னாதான் அடிக்கணும், போறேன்னு சொல்றவன போய் அடிக்கிறீங்களே. என்ன வாத்தியாரையா புரியாம பேசுறீங்க? மேலையூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்களா? ஊரே ரெண்டு பட்டு போச்சு, இவன் மட்டும் எப்படி போகலாம்? பெரியவங்க தான் பழச்சுக்கிட்டீங்க, அதுக்காக பையன் படிப்பையே பாழாக்குறீங்க. ஓ வேலையை பார்த்து போயா, இவன் படிச்சு கிழிச்சது போதும். அப்படி ஒண்ணு மானம் கட்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நமது இந்திய நாடு ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் நிறைந்த நாடு. இங்கு பலதரப்பட்ட மக்கள் வசித்தாலும் எல்லோரும் சகோதரர் போல ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். பையன் நம்ம நாட்டை சரியாவே புரிஞ்சுக்கல, ரொம்ப தப்பு தப்பா எழுது. கொத்துங்கோழி இஞ்சி இருக்க, கோவை பழம் அஞ்சி இருக்க, தத்தி தத்தி வருப்பட்ட கோழியே உலக மாட்ட தூது சொல்ல மாட்டாயோ. ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிறானா? இவர் பெரிய அம்பிகாபதி, அமராவதி கிட்ட கோழிய தூது அனுப்புறாரு. ஏய், ஊரெல்லையே தாண்டி ஆள் மட்டும் இல்ல, உன் கோழி போனா கூட குருமா வச்சுருவான். அழகு, உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா, அவளை மறந்துருப்பா. ஏயா பேச மாட்டீங்க? நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கீங்க. உனக்கு வயசு போச்சு, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு இருக்க. நான் கல்யாணம் ஆகி கன்னி பையனாவே இருக்கணுமா? அதுவும் தலையெழுத்துப்பா. கல்யாணம் ஆன நேரம் அப்படி உனக்கு. எனக்கு நேரம் நல்லா இருக்கு, இந்த ஊருக்கார பசங்களுக்கு தான் நேரம் சரியில்லை. அது போகட்டும், கையில ஏன் கோழி வச்சுக்கிட்டு இருக்க? அண்ணே, என் பொண்டாட்டிட்ட சேவல் இருக்கு, என்கிட்ட கோழி இருக்கு. மூட்டை முட்டையா திங்கிறத தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது. இது கூடவா துரோகம் பண்ணணும்? துரோகம் பண்ணுதா? எங்க கொடு பாப்போம். அழகு, வாழ்க்கை பூரா நீ இந்த கோழியை வளர்த்தாலும் இது முட்டையே போடாது. ஏன் மலடா? இல்ல, இது சேவல். சேவலா? மூளையை வெளியில எடுத்து வச்சுட்டு யோசி, நல்லா புரியும். உலகம்மா.
நிக்க வச்சு பாக்குறேன் ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன் எனக்கு என்ன ஆகுது இதமாக நோகுது தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன் ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன் வெக்கம் வந்து போராட என்ன சொல்லி நாம் பாட சொந்தந்தான் மாறாது ஊத்து தண்ணி ஆத்தோட மோகத்தை தூண்டாதீங்க முந்தான தாண்டாதீங்க வாங்க அத வாங்க ஏன் மடி மேல உக்காருங்க நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன் அடியாத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன் உன்னை பார்த்து நாளாச்சு புத்தி மாறி போயாச்சு ஏ பொண்ணு ஓம் பெண்ண யார கேட்டு ஆளாச்சு சொந்தத்தை விட்டு புட்டு வாவுள்ள வாக்கப்பட்டு வேணா நீராதேவி கங்கெட்டு நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன் ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன் எனக்கு என்ன ஆகுது இதமாக நோகுது தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது நீதானா
நேசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேக்குறேன். என்ன உலகம்மா, குளிக்காம கொள்ளாம என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புருஷன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு தான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா. எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வரதா? இந்த பாருமா, மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சொல்லிக்கிட்டே இரு, சமையல் ரூம்ல போய் பாரு, ஒரே ஈ எறும்புமா இருக்கு. அது நம்ம ஊர் ஈ எறும்பு, இங்கதான் இருக்கும். உலகம்மா, அடிய உலகம்மா, வணக்கம் மாமா. வணக்கம் மாமாவா? யாரு யாரு? என்னடி நீ தெரியலையா? தெரியலையே. அடி பாவி உலகம்மா, என்ன போய் தெரியலங்கிறியே. ஏய், இனி தெரியலையா? சிரிப்பு குடுறி. ஹை, அழகு. அழகா? அழகு அழகு அழகம்மா, அழகம்மா, என் சின்ன வயசு தோழி. என்ன தெரியலையா? தெரியலையே. ஐயம்பாளைய ஆறுமுகமாக இப்ப புரியுதுமா. உங்க அப்பன் குத்து சண்டைக்காரன் இல்ல, அவன் செத்தது கூட என்னால வர முடியல. பாவம், தாயில்லா பொண்ணு, உன்னை சின்ன வயசுல பார்த்தது. இவ்வளவு நாள் அடி எங்கப்பா தங்கி இருந்த? எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தேன். உலகமாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, வந்துட்டேன் மாமா. ஏண்டி இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டு தானே இருந்த? அது எப்படி உன்ன மறப்பேன்? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, உன் புருஷனே கடி. இந்த நல்ல நேரத்துல அந்த தரவை பத்தி ஆமா ஞாபகப்படுத்துற மனுஷன் அவன். கருங்குரங்கு, குட்டி சாத்தான், எரும மாட்டு தலையன் இருக்கிற அறிவேட்ட முண்டான், கிழட்டு பிசாசே, எங்களை பிரச்சனை உருப்பிடுவியா? அழகம்மா, உலகமா புருஷன் இங்க இருந்தா அவங்க அப்படித்தானே திட்டி இருப்பாரு. திட்டுவான் திட்டுவான், கொலையே நடக்கும். என்னப்பா இது, வந்தவளை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு. அப்பாப்பா, ஒரு அப்பாதாம்மா. அப்பா, அழகம்மாவுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? அதானே. இனிமே எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்பா. இருக்கட்டுமே. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தீங்க, ஒரே இலையில சாப்பிட்டீங்க, ஒரே பாயில படுத்தீங்க. இப்போ அதுதானே வந்திருக்கேன். படுங்க, நானா வேண்டாங்கிறேன். நல்லாவே படுங்க. உனக்கு அவ துணை, அவளுக்கு நீ துணை. ஏய், சிரிப்பு குடுறி. சிரிப்பு குடுடியா? வந்த உடனே அவ இவ்வளவு சிரிப்பு கேட்டா, இப்ப இவ சிரிப்ப கேக்குறா. ஒருவேளை சின்ன வயசுல 2 பேரும் சிரிச்சு விளையாடி இருப்பாங்க போல் இருக்கு. விளையாடி இருந்தா சிரிப்பை கொடுத்துதானே ஆகணும். அண்ணே, நாட்டு சரக்குன்னா நாட்டு சரக்கு தான். சரக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆமாடா, ஓசியில குடிச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னங்க, ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு பாட தெரியுமா? பாட தெரியும் மாவா. உனக்கு பிடிச்ச பாட்ட பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்ட பாட? உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க. எஸ்பி மாதிரி பாடுறேன் பாரு. உலகம்மா, உங்க அப்பா வேற வந்துட்டான. உலகம்மா, வா வா வா, யாரு வந்திருக்காருன்னு பாரு. ஹை அண்ணே, எப்படின்னு இருக்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வருத்தப்படாதம்மா, எல்லா விவரத்தையும் அப்பா சொன்னாரு. எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அவ கிடக்குறாடா. டேய் மலைச்சாமி, துபாய் எப்படிதான் இருக்கு? இருந்த இடத்துல தான்ப்பா இருக்கு. நான் அது உன் கூடவே இங்க நடந்து வந்துருச்சோன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கட்டுமஸ்தா இருக்கிற அந்த கன்னி பொண்ணு யாருப்பா? கட்டையில போனானே குத்து சண்டைக்காரன், என் பால்ய சிநேகிதன் ஐயம்பாளையம் ஆறுமுகம் பொண்ணுடா. உன் தங்கச்சிக்கு நெருக்கமான தோழி. நெருக்கம்னா அப்படி இப்படி இல்ல, புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஏய், கண்ணுக்கு அழகா இருக்கிற இந்த கட்டழகன் யாரடி? எங்க அண்ணன்டி. அப்படின்னா என் புள்ளம்மா. துபாயில எண்ணெய் கிணத்துல தூர் வாரிக்கிட்டு இருந்தான், இப்ப ஊரோட வந்து சேர்ந்துட்டான். என்ன கிணறுல வேலை பார்த்தவரா? அதான் முகம் வலியுது.
ஏய் அழகம்மா இப்படி சொல்றாளேன்னு பார்க்காத, அவன் உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளடா. சரி சரி, அசலூர்ல இருந்து அசதியா வந்திருக்காரு. இன்னைக்கு எங்க ஏழை சமைச்சு அவரை அசத்தி போடுறேன். ஏய் சிரிப்பு போடுறேன். மறிக்குழந்து, என்னது இந்த இடமே வித்தியாசமா இருக்கு? ஆமா, இதுக்கு பேரு காதல் பாறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதல் நிறைவேறாத ஒரு ஜோடி இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இந்த இடத்துல தேவதைகளா வாழறாங்களாம். அவங்களுக்கு நம்ம ரத்தத்தை காணிக்கையா செலுத்தினா அவங்க நம்ம காதலை சேர்த்து வைப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஒரு விஷயம், பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம இந்த காணிக்கையை செலுத்தணும். ஏன்னா அவங்க செத்தது பௌர்ணமி அன்னைக்கு தான். ஐயா வேண்டாம் ஐயா, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. என் மகன் வெளியூர் போயிருக்கான், 4 நாள்ல திரும்பி வந்துருவான். வந்த உடனே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறையா? ஆமா, வருஷம் பூரா இதையே கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. ஒண்ணு இப்ப பணம் வரணும், இல்லன்னா பாத்திரம் பூரா வெளியில வரணும். ஐயா, வயசு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ணா நாங்க நடுத்தரவுல நிக்கணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, நீ நடுத்தரல நின்னா என்ன, நாசமா போனா என்ன? எனக்கு வேண்டியது பணம். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்க காலோட ஐயா. எழுந்து அடைச்சி எழுந்து. ஏயா, அந்த அம்மா தான் 4 நாள்ல பணத்தை தரேன்னு சொல்றாங்களே, இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறியே, நீ என்ன மனுஷனா மிருகமா? ஓஹோ, நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? ஏன் நீதான் அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுத்துற? உனக்கு வேண்டியது பணம் தானே? என் வண்டியையும் மாட்டியும் ஓட்டிட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன். அண்ணே சொல்றாருல, பாத்திரத்தெல்லாம் எப்படி எடுத்தியோ அதே மாதிரி உள்ள வைக்கணும். இல்ல உன் உடம்புல இருக்கிற எலும்பை நான் எடுத்து வச்சிருவேன். தம்பி, நல்ல நேரத்துல என் புள்ள மாதிரி வந்து காப்பாத்தினேன். நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு இன்று முதல் 10 தினங்களுக்கு அனைத்து பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக்கொள்கிறார். போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா பள்ளிக்கூடத்து போறப்பட்டியா? ஆமாப்பா. ரேடியோ செய்தி கேட்கலையா நீ? வாத்தியாருங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களா. 10 நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? பஞ்சாயத்து ரேடியோல செய்தி கேட்டேன், வாமா. மறிக்குழந்து, மறிக்குழந்து, இது வந்துட்டேப்பா. அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தேப்பா. ஆமா படிச்ச, போய் எங்கி புட்டி எடுப்புல. படிச்சாளா படி, இது சட்டு புட்டுன்னு எடுப்புல. போ போ. என்னென்ன கடுதாசி? மாட்டு வண்டியை மீட்டிட்டு போக தவணை தேதி நெருங்கிடுச்சா. அருப்புக்கோட்டை செட்டியார் கடுதாசி போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள் தான் இருக்கா. நான் காரைக்குடி வரைக்கும் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாட்டு வண்டி மீட்டிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். மேற்காட்டு வயலுக்கு உரம் போட மறந்துடாத. சரிங்கண்ணே.
இங்க தானடா இருக்க? இங்க தானே இருக்கேன். செண்பகா, இத வந்துட்டேங்க. என்னங்க? மறிக்குழந்து, என்னப்பா? கடுதாசி எழுதுறது தப்பு இல்லம்மா. பின்னால எழுத வேண்டிய முகவரியை முன்னால எழுதிட்ட பாரு, அதுதான் தப்பு. ஏய், இவ கழுத்துல இனி தாலி ஏறுற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுந்துரும். மறிக்குழந்து, மறிக்குழந்து, யாரு வந்திருக்கேன்னு பாருமா. மறிக்குழந்து, ஏமா அழற? அம்மா வைத்தியர் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நீ போக மாட்டேன்னு சொல்றியாமே. நீ வேதனைப்படுறதும் இல்லாம மத்தவங்களும் ஏமா வேதனைப்பட வைக்கிற? வா, முதல்ல வைத்தியர் வீட்டுக்கு போலாம். நான் வரல, இப்படியே செத்து போயிடுறேன். மறிக்குழந்து, நீ செத்துட்டினா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாரிமுத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? சரி வா, வைத்தியர் வீட்டுக்கு போலாம். வாமா. வைத்தியர் வீட்டுக்கு போகும்போது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. வைத்தியர் இருக்காரா? இருக்காருங்க, உட்காருங்க, கூப்பிடுவாரு. நம்ம ரெண்டு பேரும் பழகுறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு மாரிமுத்து. இனிமே நம்ம ரெண்டு பேரும் பார்க்கவே முடியாது மாரிமுத்து. மறிக்குழந்து, நம்ம ரெண்டு பேரும் சத்துருவோமா? ஏன் மாரிமுத்து, வாழறதுக்கு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா?
உன் காதல் சாவிலே முடியட்டும். உங்களுக்கு துரோகம் பண்ணதா நீங்க நினைச்சா உங்க கையாலே என்னை வெட்டி கொண்டு போட்டுடுக்கண்ண. கீழையூர்ல இருக்காளே மங்களம், அவ யார் தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சிதான். கலகலப்பா இருந்த எங்க வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்று சொல்லடி கண்ணு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்று சொல்லடி கண்ணு. கட்டானவ கட்டி கரும்பு, சுத்தி வரு கட்ட எறும்பு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு. சீனி அச்சு வெள்ளம் கச்சி ரொம்ப ஊரு மேலி பட்டு பவளா. காத்து பட்டால கூடலாச்சு சேர்த்து பார்த்தா என்ன ஓட்ட முந்தான கீழே போச்சு மேல போட்டா என்ன. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்று சொல்லடி கண்ணு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு. ஒத்த கட்டில ஒட்டிக்கிட்டு படுத்தா மெத்த எனக்கு கிளி. கல்யாணம் பண்ணாம கச்சேரி வைக்காத காரணம் இருக்குது. கட்டானவ கட்டி கரும்பு, சுத்தி வரு கட்ட எறும்பு. முன்னாடி
பார்த்தாலும் உனக்கு உங்க அண்ணன் நினைப்பதானா? கொஞ்சம் நேரம் போலாம். எங்க அண்ணன் ஐயோ ஏய், என்னாச்சு உனக்கு? அங்க பாருங்க, யாரோ வர மாதிரி தெரியுது. வாங்க போலாம். ஏய், யாரதுங்க? ஐயோ எங்க அண்ணன், சீக்கிரம் வாங்க. ஏய், யாரது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. வா, கோயிலுக்குள்ள போயிடலாம். ஏய், யாரது கோயிலுக்குள்ள? வெளியே வாங்க. ஏய், வெளியே வாங்க. இப்ப வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? தாரவாத்து கொடுக்க வேண்டிய அந்த கையால என் தங்கச்சி தாலியே அறுத்துட்டா. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தனே, அது வெறும் காவல் தண்டனை. இப்ப பட்ட மரமா நிக்கிற என் தங்கச்சியை பார்த்து தினமும் செத்துட்டு இருக்கேன் பாரு. இது வேண்டா எனக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. அம்மா மங்களம், என்ன மன்னிச்சிடுமா? என்னங்க, அவ பள்ளிக்கூடத்துக்கு தாங்க போறா. உலகம் அங்கேயாப்பா. போங்க. என்னப்பா மேல வயல்ல வேலை நடந்துட்டு இருக்க? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில காணோம். மேல வரைக்கும் நான் போகலண்ணே. ஏன்பா? அங்க போனா எனக்கு மறி குழந்தை ஞாபகம் தான் வருது.
சரி சரி, கையை காலை கழுவிட்டு போய் சாப்பிடு போ. ஏங்க இந்த நேரத்துல என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? வா சொல்றேன், அங்க பாரு. என்னங்க இது? சொல்ற அழகம்மா, ஊரு ஜனங்கள்லாம் இந்த மரத்துல கல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நானும் கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? யாரையாவது காதலிச்சு அவங்கள மனசுல நினைச்சு இந்த கல்லை கட்டினா அவங்க காதல் நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை. நான் யாரை காதலிக்கிறேன்னு நீ கேட்கவே இல்லையே. சொன்னா தானே தெரியும். யாரு கருத்தாகோ உனக்கு புரியாது. நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ 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 என்ன சொல்ற? நான் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். நான் உன்னை முதல்ல பார்த்து போவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். அன்னைக்கு என் மேல விழுந்தியே, அப்ப நான் ஆசைப்பட்ட தமிழ்நாட்டு மண் வாசனை உன் மேல வீசிச்சு. அன்னைக்கே நான் தீர்மானிச்சுட்டேன், நீதான் என் மனைவின்னு. என்னை ஏத்துக்குவியா? சொல்லு அழகம்மா, சொல்லு. சொல்றேன், உன் என்ன ஒரு நாளும் நிறைவேறாது. நான் உனக்கு ஒரு நாளும் மனைவியா இருக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளத்துலதான் ஈ மொக்கணும், வேப்பம் புள்ளி ஈ மொக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டா சரி. யாரு வெள்ளம் யாரு ஈ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆக மொத்தம் என்ன அழகமா ஏமாத்திட்டா. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்கு தெரியாம வர்றதே கஷ்டம். அதுவும் என் கையால சமைச்சு கொண்டு வர்றதுன்னா சும்மாவா? உன் கையால செஞ்ச சமையல உன் கையாலே ஊட்டி விட. ஆசைய பாரு. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து. சரி சரி, ஊட்டி விடுறேன். ஐயோ, என்னாச்சு உனக்கு? யாரும் என்னை நினைச்சிருக்காங்க, அதான் பொறையறது. யார் நினைச்சிருப்பா? மறிக்கொழுந்து, ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? இந்த உலகத்துல ஒண்ணு நினைக்கணும்னா நான் ஒருத்தி மட்டும்தான் நினைக்கணும். வேற யாரும் நினைக்க கூடாது. யாரோ நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதத்தான் என்னால தாங்கவே முடியல. மறிக்கொழுந்து, மன்னிச்சிடு மறிக்கொழுந்து, தெரியாம சொல்லிட்டேன். இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க மறிக்கொழுந்து? சரி 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 என்னங்க, நம்ம மறிக்குழந்து திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழறா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. உரைக்குதுடி. எதுங்க? குழம்புல காரம். வயசுக்கு வந்த எந்த பொண்ணும் நினைக்கிறதாங்க மறிக்குழுந்தும் நினைக்கிறா. நீ என்ன நினைக்கிற? பாசமுள்ள எந்த தாயும் நினைக்கிறதாங்க நானும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க, மறிக்குழந்து எந்த பையனை விரும்புறாளோ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. மானமுள்ள எந்த தகப்பன நினைக்கிறதாண்டி நானும் நினைக்கிறேன். அந்த அனாத பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். உங்க அப்பா ஒரு மலைய போங்க. என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழறது? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இருக்கு, உங்க அண்ணனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் பின்னாடியே சுத்துறான். ஒண்ணு செய்வோமா? என்ன? உண்மையை சொல்லிட்டா என்ன? எது உண்மையை சொல்லவா? இது மட்டும் உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சது, என்ன தோலை உரிச்சு துபாயில போய் வித்துருவாங்க. பின்ன என்னதான் வழி? நான் யாருன்னு தெரியறதுக்குள்ள உன்னை தாயாக்கிட்டா உங்க அப்பா என் பின்னாடி நாயா அலைவான். நல்ல ஐடியா. சிரிப்பு கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன்? மொத்தமா சிரிக்க போறேன். போங்க. என்ன தாய் மறைக்கிறீங்க? உங்க வீட்டு உற்பத்தியில் வளர்ந்த ஏகட்ட கூட உண்மையை சொல்லக்கூடாதா தாய்? காளையா,
நானும் மாரிமுத்துவும் ஒருத்தர் விரும்புறோம். இன்னைக்கு பௌர்ணமி. அந்த காதல் தேவதைக்கு நானும் மாரிமுத்துவும் சேர்ந்து செலுத்த வேண்டிய காணிக்கை நான் ஒருத்தையே செலுத்திக்கிட்டு இருக்கேன். மாரிமுத்தையா, உங்களை பார்க்காம என்னையா பாக்குறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோலையா மட்டும் இருக்கக்கூடாது. அங்க அந்த பொண்ணு உங்க காதல் நிறைவேறுங்கிறதுக்காக தன் கையவே காயப்படுத்திக்கிச்சு. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்க மனசு என்ன கல்லா? எப்ப இது தீரும்
பேச்சு எப்ப கேட்பேன் பூவோட புட்டோட எப்ப பார்ப்பேன். என்னம்மா என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருக்கா? நான் ஒன்னும் சொல்லல. நான் ஏம்மா உன்னை மன்னிக்கணும்? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏம்மா? உன்னை விதவையாக்குன உங்க அண்ணன் மாரிமுத்துவ உன்னையும் பட்டுமரமா ஆக்க விட மாட்டேன். அண்ணே தங்கச்சி என்னையா கூப்பிட்டேன்? ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கியா? மங்களம், என்னை பார்க்கும் போதெல்லாம் எதிரியாத்தான் பாக்குறேன்னு நினைச்சேன். என்ன நீ அண்ணன் கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் யாரையும் எதிரியா நினைக்க கூடாது, சமாதானமா போகணுங்கிறதுக்காகவே எனக்கு வெள்ளை சேலை கொடுத்துட்டீங்களேன்னு. ஐயோ, இதுவரைக்கும் என்ன பார்வையால கொண்டுட்டு இருந்தேன், இப்ப என்ன வார்த்தையால கொள்றியம்மா. தங்கச்சி, உன்னை விதவையாக்குன அன்னைக்கே நானும் சேர்த்திருக்கணும். நான் ஏன் என்ன உயிரோட இருக்கேன் தெரியுமா? உன் நெத்தியில மறுபடியும் பொட்டு வச்சு பார்க்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். என்னென்ன சொல்லிட்டேன்? சுமங்கலிங்கிற வார்த்தையில தான் பொட்டு வச்சாங்களே தவிர விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்கலையே. நீ உயிரோடு இருக்கிற காரணத்தை சொல்லிட்டேன். நான் இன்னும் உயிரோடு ஏன் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் தானே எல்லாருக்கும் வருது. அதுக்காகத்தான் அவரோட நினைவு சின்னமா நடமாடுற சமாதியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்காக தன் உயிரை கொடுத்தாரே, அவர் இருந்த இடத்துல இன்னொருத்தர் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத. அண்ணே, என்னம்மா? என்ன மாதிரி மறி குழந்தையும் தங்கச்சியா நினைச்சுக்க. ஆனா என்ன வெள்ளை சலையில பார்த்த மாதிரி அவளையும் பார்க்க வச்சிடாது. மறிக்குழந்து 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 மறிக்குழந்து. நாம் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோமா? மறிக்குழந்து. உங்களை வேண்டா தூத்துறீங்களா இல்ல தூங்குறீங்களா? வர்ற ஆத்திரத்துக்கு அவனை தூக்கி போட்டு மீச்சுற. உன்னதாண்டா வேலையை வர மூடையில தூக்கி வை. ஏன்டா நிக்கிற? ஊசி வாங்கி தேயண்டா. முத்து, என்னடா சம்பந்தம் அதெல்லாம் வந்திருக்கான்? உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கு. தங்கச்சி தாலி அறுத்த கையோட அடுத்த தாலிக்கு தரகு பேச வந்திருக்கா போல இருக்கு. என்னடா அது? சாவி இல்லைங்க, அவன் வீட்டுக்கு கொண்டு போறேன். அடி சிறுப்பால நாய, எதை எதோட சேர்க்கறது தெரியல. சராதரன் கிட்ட வாடா. மலைச்சாமி, அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? சிக்கனை கடிச்சா கத்துது. உயிரோட கோழிய கடிச்சா கத்த தாண்டா செய்யும். போதையில எனக்கு ஒண்ணுமே தெரியல.
ஆமா நீ எங்க அப்பனா? ஏய், தண்ணி அடிக்கிற நீ என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா? என்னடா, நமக்கும் ஒரு அப்பா இருக்கானே, அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு குடிப்ப வேணும். கொஞ்சம் வரவங்களுக்கு விசுவாசம் இருக்காடா. இந்த குடி. மகனே, இப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கவலை? நான் ஒரு கதை சொல்றேன்ப்பா, அது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. கதையா? என்னடா இது, சொல்லுடா. என்னது இது? வாங்க. கதை சொல்றேன்ட்டு அங்க போறான். ஓ, இங்கதான் வச்சிருக்கான கதைய. அப்பா, ஒரு கருப்பு காக்கா ஒரு கருங்குயில காதலிச்சுதான். அந்த குயில் நான் எப்ப வெள்ளையா மாறணும் அப்பதான் உன்னை நான் காதலிப்பேன்னு சொல்லிச்சான். அந்த காக்கா நீ எப்ப வெள்ளையா மாறுறது, நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சுண்ணாம்பு தொட்டி மேல விழுந்து அந்த குயில் மேல உதர்னிச்சா. அந்த குயில் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா மாறுறப்போ அந்த காக்கா உயிரோட இல்லையா. இதுக்கு என்னப்பா தோணுது? செருப்பால உன்னை அடிக்கணும்னு தோணுது. ஏன்டா டேய், காதல் கதையா என்கிட்ட பேசுற? டேய் மவனே, அப்படி நீ யாரடா காதலிச்ச? தங்கச்சியோட தொழில் அழகமாவப்பா. அழகம்மாவியா? அதுக்கு அவ என்னடா சொன்னா? அவ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்க கூடாது. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்கவே கூடாது. மறிக்குழுந்து, மறிக்குழுந்து. நீ எப்படி இங்க வந்த? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது மறிக்குழுந்து. மரிமுத்து, வாங்குறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி சொல்லாத மரிமுத்து, உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. மறிக்குழுந்து, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? நீ என்ன சொல்ற? என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாக முடிவு பண்ணிட்டியே. இரு, நானும் வரேன். எல்லையை தாண்டி வந்த இந்த திருட்டு நாய இழுத்துட்டு போய் ஒத்த பண மரத்துல கட்டுங்கடா. ஊர் கட்டுப்பாட்டை மீறி ராத்திரியோட ராத்திரியா நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சவன அடா அவனை அடா. என்ன கொஞ்சம் ஊத்தி விடுங்கடா. ஏய் வாடா.
அந்த பக்கம் இறங்கிடா. மாரியம்மனுக்கு மட்டும் தப்பு பண்ணலப்பா, நானும் தப்பு பண்ண, என்னையும் சேர்த்து கொண்டுடுங்கப்பா. நான் வரமாட்டேன்ப்பா, அவன் இல்லாம நான் வரமாட்டேன். ஐயோ, விட்டுடுங்கப்பா. ஊர் எல்லையை தாண்டி வர எவ்வளவு தைரியம்டா உனக்கு. தூக்கி தண்ணியில போடுகிறா. குடிக்கிறா. அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க. மறி குழந்தை என்னால மறக்கவே முடியல. மறுபடியும் அருவாளை தூக்கித்தான் இந்த காரியத்தை நடத்தணும்னு இருந்தா அதுக்கும் நான் தயாரத்தான் இருக்கேன். ஏய் மாரிமுத்து, என்னைக்கு இருந்தாலும் அவ கழுத்துல நீதாண்டா தாலிய கட்டுற. இது சத்தியம். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அதுக்கு என்ன, தாராளமா வச்சுக்குவோம். ஊர்ல என்ன நம்ம பேசிக்கிறாங்க கேளுங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ணை பத்தி ஊருக்குள்ள தெரியும். பரிசு பணம் 50,000 ரூபாய், கொசுறு 1 ரூபாய். ஐயோ, பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா, தவிச்சேனே சின்னவளையா, கண்ணால பார்த்த கனவாக தோணுது, கண்ணுக்குள்ள கண்ணீர் வற்றி போனது. பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா, தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா.
பட்டம் போன நூலானே பார்த்து சிரிக்காளானே அம்மாடி ஒன்னால அம்மாவாச போலான பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா சத்தமில்ல பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா கண்ணால பார்த்தது கனவாக தோணுது கண்ணுக்குள்ள கண்ணீர் வத்தி போனது பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா அடே நம்ம திட்டப்படி திருட்டு தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு அது முடிவுறதுக்குள்ள அவ கழுத்துல 3 முகூர்த்த போட்டு கழுத்து பாருங்க தடவி தேடி கண்டுபிடிச்சு கட்டுறா என்ன கட்டி மேளம்? உன் கழுத்துல பாரு. இது என்ன தாலி? எத்தனை நாளா நான் கெஞ்சினேன், நீ மாட்டேன்னு. அதனாலதான் நான் திருட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டினா போதுமா? உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாத? எங்க நான் சின்ன தாலி நீ கட்டி கொடு பாக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா, உன்னால கட்ட முடியாது. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவளால கட்ட முடியாதும்மா. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? கூமுட்டைங்களா? அட பாவி, நீயா? யார் பாய்வன்? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை விஷயத்துல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. என்னம்மா இது வாந்தி? கன்னி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம், குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கறான். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? மாமா, நான் வர்றேன். ஏதோ ஊருக்கு பயந்துகிட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்ச மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மச்சான், என் தங்கச்சி ஏத்துங்க. என் மகளை ஏத்துக்குங்க. சரி சரி, ஏத்துக்கிட்டேன். நீங்க போங்க, நான் கொஞ்சம் சிரிக்க போறேனே. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க? நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய், சிரிப்பு குடுறி. ஏய், சிரிப்பு குடுறீன்னா காளையா, இங்க உட்கார் வரேன். காளையா, நான் சொல்றதையே நல்லா புரிஞ்சுக்கிறேன். உன்னை போய் எல்லாரும் பைத்தியம்னு சொல்றாங்களே. இன்னும் ஏன் பைத்தியம் பிடிக்கிறதுதான்?
வருத்தப்படுறேன் தாயி. ஏன் காளையா? மாரிமுத்தையாவை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டேனே, இந்த பாவத்துக்கு தண்டனையா நான் பைத்தியமானா கூட வருத்தப்பட மாட்டேன் தாயி. கவலைப்படாத காளையா, நீ உதவி செஞ்சேன்னா மாரிமுத்துவையும் மறி குழந்தையும் சேர்த்து வைக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க தாயி. சேர்வ, நம்ம பெரிய கருப்ப தேவருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சுல்ல? கொடுத்தாச்சுங்க. நாளைக்கு காலையில சுபகாரியம் நடக்கும்போது நான் வந்தா அபசகுணமா தெரியும். அதனால தான் மறிக்குழந்தை இப்பவே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மறிக்கொழுந்து மேலதான் இருக்கா, போய் பாருமா. மறிக்குழந்து, மறிக்குழந்து, நான் மங்களா வந்திருக்கேன், கதவு தரமா? ஏமா இப்படி இருக்கேன்? வா. மறிக்குழந்து, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எழுதிருக்க? அக்கா, நீ பூவும் பொட்டும் இல்லாம இருக்கிறத பார்த்து பல நாள் நான் நெஞ்சுக்குள்ள குமுறி எழுதிருக்கேன். ஆனா இப்போ இந்த பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு நான் வாழ்நாள் பூரா அழுமாக்கா. மறிக்குழந்து, உயிரை மாரிமுத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். உடம்ப இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொன்னா என்னால எப்படிக்கா முடியும்? மாரிமுத்த மறக்கணும்னா எனக்கு சாகரத்தை தவிர வேற வழியே தெரியலக்கா. மறிக்குழந்து, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? முடிவத்தான் மாரிமுத்துவும் எடுப்பா. இதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனீங்க. அன்னைக்கு ஊரை விட்டு ஓட துணிஞ்சியே, இப்ப அந்த துணிச்சல் எங்க போச்சு? நீ என்னக்கா சொல்ற? மறிக்குழந்து, மாரிமுத்து உனக்காக கம்மா கரையில காத்துக்கிட்டு இருப்பா. காளையங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாரிமுத்துவும் நீயும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்க. எப்படிக்கா இங்க இருந்து போக முடியும்? எப்படிடா கட்டுற? மாத்தி கட்டுறாத. மாணிக்கம் அண்ணே, எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் தயாரா இருக்குல்ல. மாரிமுத்து கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வந்துரு. அண்ணா நீங்க? நான் மறி கொழுந்தோட நேரா கோயிலுக்கு வந்து சேர்ந்துறேன். நீ போ. சரிங்க அண்ணா. விடியறதுக்குள்ள மறி கொழுந்து கழுத்துல மாரிமுத்து தாலி கட்டியே ஆகணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்லம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. அக்கா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நீ பொறுப்பட. குழந்தை, இத்தனை நாளும் நீ கேட்ப, நான் கொடுப்பேன். இப்ப நான் கேட்கிறேன், நீ கொடுப்பியம்மா? அக்கா, சரி, நேரமாச்சு, நீ போ. பெரியவரே, பார்த்து வலுவா கட்டுங்க. ஐயா, நாளைக்கு நல்லா எரியணும், தெரியுதா? நெல்லுமா, நீ என் மக மாதிரி. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவசியமா வந்துடணும். என்ன பாக்குற? புருஷன் கூட உடன்கட்டை ஏற வேண்டியவன் மனக்கோலத்துல இருக்காளேன்னு பாக்குறியா?
இத்தனை நாளா அவரோட நினைவு வெள்ள சேலையில இருந்த. ஆனா இப்ப அந்த 2 பிஞ்சு உள்ளங்களை காப்பாத்துறதுக்கு இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட முறையிடலாம். நீ தெய்வம், நின்னுதான் கேப்ப. நாளைக்கு அவங்கள பிண கோலத்துல பார்க்காம இருக்கணும்னா நான் இந்த மன கோலத்தை ஏத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. மருமத்தையா, மருமத்தையா, என்ன காளையா? மங்களம்மா உங்களை சீக்கிரம் காமகாரி போச்சானுங்க. அங்கே உங்களுக்காக மறிக்கொண்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்கய்யா, சீக்கிரம் போங்கய்யா. எங்கெல்லாம் தேடுறது? வீரண்ண உன்னை அம்மன் கோயிலுக்கு வர சொன்னாரு. என்ன யோசிக்கிற? சீக்கிரமா போ, நான் மாலையோட வந்துடுறேன். ஐயா, வீரன் நம்ம ஊர் எல்லைக்குள்ள பூந்து யாரோ பொண்ணை தூக்கிட்டு போறாயா? அடியே, நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிருச்சு. மறிக்கொழுந்து நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. அடே, வீரன் என் பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போலடா, இந்த கீழே ஒரு மானத்தையே தூக்கிட்டு போயிட்டான்டா. எந்திரீங்களா? எங்கடா மாரிமுத்து? மறிக்குழந்து மாரிமுத்து கோயிலுக்குள்ள இருக்காங்க. என்னடா சொல்றேன்? ஆமாண்ண, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? அப்போ இது மங்களம். அம்மா, 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 எந்திரிம்மா. என்னடா அது? மங்களம், மங்களம், மங்களம். ஐயோ, ஐயோ, தங்கச்சி. அக்கா, நாங்க வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறத்துக்குள்ளேயே இப்படி அவசரப்பட்டுட்டியே. ஐயோ அக்கா. மாரிமுத்து, மறிக்கொழுந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. இந்த நேரத்துலயா? நான் சொல்றது கேளுப்பா. என் தங்கச்சியை தான் நான் வாழ வைக்க முடியல. அவ ஆசைப்படி நீங்களாவது வாழணும். அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். போங்க மறிக்கொழுந்து, போமா, போ, போங்க, போங்க. மங்களம், பூ, பொட்டு, பட்டு புடவை. டேய், எங்கடா மறிக்கொழுந்து?
என் குடும்ப மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. உன்னை இந்த ஊர் பிரியறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். மறுபடியும் இந்த ஊர் ஒண்ணு சேரத்துக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். என் பொண்ணை தண்டிக்கணும்னு தான் ஓடியாந்த. உன்னை கத்தியால குத்தணும்னு என் மனசால கூட நினைக்கலப்பா. என்ன மன்னிச்சிரு. ஐயா, உங்களை மன்னிக்கிறது இருக்கட்டும். முதல்ல இவங்க 2 பேரையும் மன்னிச்சு அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மறிகொழுந்து, மாரிமுத்து, போங்க. வீரா, உன் வம்சத்தையே அழிச்சிட்டு என் வாரிசை காப்பாத்திட்ட. அவங்களை நீதான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். மங்களம்.